ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்களுக்கு முருங்கைக்காய் குழம்பு இது சூப்பராக இருக்கும். இதுக்கு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு அரை கப்பு வேர்க்கடலை, அப்புறம் 2 ஸ்பூன் எள்ளு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காயும் போட்டுட்டு எடுத்து நல்லா ஆறட்டும். இப்போ கடாய் சூடு பண்ணி அதில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, முருங்கைக்காய் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மூடி போட்டு ஒரு வெங்காயம் இந்த போட்ட முருங்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் இந்த முருங்காயெல்லாம் வேகிறதுக்கு. இதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலை, தேங்காயெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் அந்த பொடி, அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு அந்த தண்ணி கரைச்சி அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம கொஞ்சோண்டு ஒரு அரை கப் தண்ணியும் ஊற்றிட்டு இதில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தளன்னு கொதிக்கிற வரைக்கும் இந்த குழம்பு கொதிக்க வச்சுட்டிங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு ரெடி.